ஸோ இந்த மாதத்திற்குரிய தலைப்பை மாத்திரம் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு மீதம் ஆழமான செய்திகளை நான் அடுத்த வாரத்திலிருந்து பிரசங்கிப்பேன். பட் ஸ்டில் த இன்ட்ரொடக்ஷன் வில் கோ 1 hour, டோன்ட் வரி. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஸோ வாட்ஸ் த டாபிக்? தேவன் கொடுத்த தலைப்பு என்ன? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் பெரியவராயிருப்பார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவியாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். He is a great God. He will be great. அவர் பெரியவர் என்கிற தலைப்பிலே இந்த மாதத்தினுடைய செய்திகள் இருக்கும். Jesus was great and he is great today and he will be great tomorrow. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பெரிய தேவனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மரியாளிடத்தில் செய்தி சொல்லப்பட்டது, the one is going to born, பிறக்கப் போகிற பிள்ளை பெரியவராயிருப்பார். அவர் தேவனுடைய குமாரன், உன்னதமான தேவனுடைய குமாரன். எல்லா தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு ஆசை உண்டு, நம்முடைய பிள்ளைகள் பெரியவர்களாய் இருக்க வேண்டும் என்பது. தேவன் அதை விரும்புகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்கின்ற அடையாளம் இயேசுவுக்கு கொடுக்கப்படுமேயானால் கிறிஸ்துவுக்குள் நமக்கும் அதே அடையாளம் கொடுக்கப்படுகிறது. வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். நமக்கும் அந்த ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிறது. நாமும் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற நாள் முதல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் என் இரட்சகராய் இருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காய் அவர் மரித்தார், நான் நீதிமானாய் வாழும்படி, பாவ காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று நான் வாழும்படி தேவன் எனக்கு அவர் இரட்சகராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற நாள் முதல் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். We also the children of God. அது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நமக்கு வருகிற ஸ்லாக்கியம். இது வேறு யாரும் இதை சொல்ல முடியாது. சொல்லுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறார்கள், எதற்கு நீங்கள் இப்படி சொல்லுங்க? அதுதான் ரட்சிப்பு, அதுதான் இயேசு கிறிஸ்து, அதுதான் புதிய ஏற்பாடு. புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அதனால தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் மாம்சத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம். அடுத்த வசனம் 13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். From the day you accept Jesus as your personal savior, நாம் புது பிறவியாக மாறுகிறோம். We are born again. ஏனென்றால் ஒரு மாம்சத்தில் நாம் வெளிப்படுவதற்கு உண்டான அத்தனை ஐடென்டிட்டிகளையும் அங்கே அடிபட்டு போகிறது. God erase all those things. ஒரு பிள்ளை பிறக்க வேண்டுமேயானால் அது இரத்தத்திலும் மாம்சத்திலும் ஒரு புருஷ சித்தத்தில் தான் அந்த உலகத்தில் வெளியே வர வேண்டும். அதனால தான் born again அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் பிறந்த அனுபவம் உண்டா? எவ்ரிபடி born in this world. எல்லாருக்கும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள், எல்லா குடும்பங்களிலும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள், குழந்தைகள் பிறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். So that's from the flesh. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இரட்சகராக மாறுகிறாரோ, எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரோ, அன்று முதல் you are coming into the perfect will of God.
தேவ சித்தத்திற்கு நேராக தேவனால் பிறந்தவர்களாக மாறுகிறீர்கள். தட் இஸ் a great blessing in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது வராத வரைக்கும் ஐ born again, எனக்கு பழைய மாம்சத்தில் நான் இருந்த பொழுது எனக்குள்ள இருந்த கிரியைகள் வேறு, என்னுடைய சுவாபம் வேறு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் புது மனுஷனாக மாறி இருக்கிறேன். அதனால தான் சொல்கிறாரு, பழையவைகள் எல்லாம் மாறி போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தில் பழசு இருக்குது. அது இரத்தத்தினால் ஆனது, அது மாம்சத்தினால் ஆனது, அது புருஷ சித்தத்தினால் ஆனது, அது உலக காரியங்களோடு கூட உடையது. பட் when I accept Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நான் தேவனாலே பிறந்தவன் என்கின்ற ஐடென்டிட்டி எனக்கு வருகிறது. நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த அடையாளம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அன்று முதல் நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆகையால் தேவகுமாரனாகிய கிறிஸ்து பெரியவராக இருந்தது போல நாமும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக, he also great, he want us all to be great, நாமும் பெரியவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். அதனால தான் அந்த செய்தி கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே மற்ற சில அடையாளங்களும் கொடுக்கப்பட்டன. என்ன கொடுக்கப்பட்டது வாசிக்கலாம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். The tribe mentioned there, அங்கே ஒரு குடும்பத்தின் பெயர் சொல்லப்படுகிறது, தாவீதின் குடும்பம். தாவீதின் யூத வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே காரியம் இதுதான். என்ன, இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்றால் அவர் எல்லாருக்கும் பொதுவானவராக தான் வந்திருக்க வேண்டும். ஏன் ஒரு குடும்பத்திலாவது இல்லை என்றால் ஒரு வம்சத்தாலாவது அவரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சிலர் கேள்வி கேட்கிறார்கள். தென் காட் இஸ் பார்ஷியல் என்று சொல்லுகிறார்கள். தேவன் பட்சபாரம் உள்ளவராயிருக்கிறார். அவர் யூதராக மட்டுமே அவரை அனுப்பினபடியினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய சித்தாந்தங்கள் பிடிக்கும், அவருடைய சத்தியம் பிடிக்கும், அவரோட சிலுவையில் அறியப்பட்டார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், மறுபடியும் வருவாருங்கிறத கூட விசுவாசிக்கிறோம். பட் அவர் இரட்சகர் அல்ல. ஏனென்றால் அவர் தாவீதின் வம்சத்தில் வந்ததுனால அவர் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. திஸ் இஸ் த கிரேட் அப்ஸ்ட்ராக்கிள்ஸ். அது மட்டும்தான் தடுக்குது, மற்ற எதுவும் எங்களை தடுக்கலை, மற்ற காரியங்கள் எதுவும் எங்களை என்ன செய்யலை, தடுக்கலை. இது நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தான். நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, வளர்ச்சி வேண்டாம், மெட்ரோ ரயில் வேண்டாம், பாலம் வேண்டாம், தீபம் ஏற்றுறதுக்கு தூணு மட்டும் வேணும். This is the problem. Okay, this is the problem. See, சித்தாந்தங்களை வைத்து நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்து போடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இதே கூட்டம் இன்றைக்கு எல்லா உலகத்தில் எல்லா இடத்துல இருக்கிறது. இயேசுவினுடைய சத்தியம் வேணும், இயேசுவினுடைய வெளிச்சம் வேணும், மிஷினரிகளுடைய கல்வி வேணும், மிஷினரிகளுடைய யூனிவர்சிட்டிஸ் வேணும், அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனால் அவர்களை நடத்தின இயேசு மட்டும் வேண்டாம். இயேசு மட்டும் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். யூ cannot be great. நல்ல கவனிங்க. இந்த வரும் நாட்கள், வருகின்ற காலங்கள் நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய ரட்சிப்பிற்கும் சவால் விடுகின்ற காலங்களாக இருக்கும். விசுவாசத்தை மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? கடைசி நாட்களில் அன்பு என்ன செய்து போகும், தனிந்து போகும். ஏன்னா இந்த ஸ்டபார்னஸ் தான், இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் தான். இந்த வியாக்கியானம் பண்ணுற நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியே கேட்டாங்க, பயங்கரமாக பிரசங்கம். நல்ல கவனிங்க. You are a great preacher. Without Jesus you are nothing. இயேசு இல்லாமல் you are zero. அதனால தான் அங்கே ஏகாமான வேதபாரர்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க. ஜனங்கள் சொன்னாங்க, இவர் அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கிக்கிறாரே, இவர் அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கிக்கிறாரே. நல்ல கவனிங்க. ஆண்டவர், தட்ஸ் சம்திங் we cannot question the God. ஆண்டவருடைய அந்த சவர்னிட்டியை கொஸ்டின் கேட்கவே முடியாது, அது அவருக்குரியது. எதற்கு முதலில் ஆதாமை உண்டாக்கினார், என்னை உண்டாக்காமல்னு கேள்வி கேட்டால் அதில் ஏதாட்ட அர்த்தம் இருக்குது. திஸ் இஸ் காட்ஸ் வில், தேவ சித்தம். நிறைய பேர் தேவனை கேள்வி கேட்குறோம். எதுக்கு அவர் பாலஸ்தீனத்தில் எருசலேமில் மாத்திரம் வந்தார், எதுக்கு இந்தியாவுக்கு வரல? நல்ல கவனிங்க. காட் இஸ் ஆம்னிபோட்டன்ட். அந்த ரூபத்தில் மட்டும் சர்வ வல்ல தேவனாக மாத்திரம் அவர் இருந்திருந்தாருன்னா
அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டிய தேவையில்லையே. மாம்சத்தில் வெளிப்படாமல் ரட்சிப்பு வராது என்கிறதற்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு மனுஷன் மாம்சத்தில் வெளிப்பட்டால் அவனால் முழு உலகத்தையும் என்ன செய்ய முடியாது, கவர் பண்ண முடியாது. அதனால தான் யூதர்கள் மூலமாக இந்த ரட்சிப்பு நமக்கு வருகிறது. ஃப்ரம் தர், அங்கிருந்து அது சுவிசேஷமாக உலகம் எங்கும் சென்றது, உலகம் எங்கும் சென்றது. அதற்கு தேவன் அவருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்த தேவ பிள்ளைகளை பயன்படுத்தினார். அதனால தான் இவர்கள் தேவனுடைய குமாரர்கள். அந்த ட்ரீ, அந்த ஃபேமிலி ட்ரீ, அந்த குடும்ப அந்த சந்ததி கிறிஸ்துவுக்குள்ளாக தொடர்கிறது. இதை இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு வந்த பொழுது, அவரை பிரதிஷ்டை செய்யும்படியாக தேவாலயத்தில் பெற்றோர்கள் கொண்டு வந்த பொழுது, அங்கே ஒரு தீர்க்கன் இருக்கிறான். வாசிக்கலாம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட, சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும், அவன் நல்ல தேவ பக்தி, கஷ்ட காலத்தில் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். ரோமர்களினுடைய ஆளுகை எருசலேமை கைப்பற்றி இருந்த பொழுது, உலகம் முழுவதும் ரோம ராஜ்யம் இருந்த பொழுது, ரோமன் எம்பரர் என்று சொல்வார்கள் அல்லவா, கிறிஸ்துவை சிலுவைக்கு கொண்டு செல்லும்படியாக கட்டளை கொடுத்தவர்களும், பவுலினுடைய காரியத்திலே எதிரியாக நின்று பவுலை சிறைச்சாலையில் வைத்தவர்களும் இந்த ரோமர்கள் தான். பட் பை சர்ப்ரைஸ் த ஃபர்ஸ்ட் சர்ச், the Catholic Church came from there. ஓகே, அங்கிருந்தா என்ன செஞ்சது, வந்தது. தட்ஸ் காட், அதான் தேவன். எங்கே எவர்கள் சிறையில் வைத்து அவரை சிலுவையில் கொண்டு சென்றார்களோ அவர்கள் தேசத்திலிருந்தே தன்னுடைய சபையை உருவாக்குறது அவருக்கு சித்தமாயிற்று. இப்போ இந்த மனுஷன் தேவ பக்தியுள்ளவன். கஷ்டத்தின் நாட்களிலே, இழப்பின் நாட்களிலே கர்த்தருக்குள் தேவ பக்தியாக இருக்கிறவர்கள், அவர்கள் மிக முக்கியமான சத்தியங்களை இந்த உலகத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, என்ன, எப்படியும் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜ்யம் மறுபடியும் கையில் வந்துவிடும். அதனால தான் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். ஏனென்றால் தாவீதின் நாட்கள் முதல் மிக சர்வ ராஜ்யமாக இருந்தவர்கள் இஸ்ரவேலின் ராஜ்யம். ஆகையால் அந்த ஆறுதல் இப்பொழுது இழந்து போய் கிடக்கிறது. அதை இழந்ததற்கு காரணம் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் தேவன் கொடுத்த பரிசுத்தத்தையும் இஸ்ரேலிய சபை இழந்து போனது. எருசலேம் மண்மேடாக ஆக்கப்பட்டு தீக்கரை ஆக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அது மறுபடியும் திரும்ப வருமா என்று சொல்லி இந்த தேவ பக்தியுள்ள மனுஷன் காத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் திருச்சபைக்கும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் தன்னை தாங்களே மறைத்து கொண்டு இந்த சிமியோனை போல வாழ்கின்ற ஏராளமான தேவதாசர்கள் உண்டு. அவர்கள் பெரிய மேடைகளை விரும்புவது இல்லை. நாம் நினைக்கிறதெல்லாம் பெரிய மேடைகளில் இருக்கிறவர்கள் எழுப்புதல்களை கொண்டு வருகிறார்கள். they have facilities, that's all. மிக wonderful people of God. ஏராளமான பெயர் தெரியாத நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், திருச்சபைகளை உண்டாக்கினவர்கள். ஆசீர்வாதம் என்கின்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் நாகர்கோவில் பட்டணத்தை சார்ந்தவர். அவர் 1950களிலே ஆசிரியர். இப்போ ஆசிரியராக இருக்கிறது ரொம்ப ஈஸி, வீட்டுக்கு ஒரு ஆசிரியர் வந்தாச்சு, அப்படி தானே. நம்ம தமிழ்நாடு ஒரு திட்டம் கொண்டு வந்துச்சுன்னா, நான் முதலமைச்சர் கொண்டு எழுதுன்னு சொல்லிட்டேன், வீட்டுக்கு ஒன்று சொல்லிட்டியா, வீட்டுக்கு ஒரு ஆசிரியருங்கிறதையும் கொண்டு வந்துருங்க அப்படின்னுட்டு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி வந்தாச்சு. ஓகே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஆசிரியர். வி நீட் டீச்சர் இன் எவ்ரி ஹவுஸ். ஓகே, நல்லா கவனிங்க. ஏன்னா பிகாஸ் அவர் ஜீசஸ் வாஸ் அ கிரேட் டீச்சர். ஓகே, ஸோ வி நீட் அ டீச்சர் இன் எவ்ரி ஹவுஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஆசீர்வாதம் என்கின்ற அந்த ஆசிரியர் 1960களில், அப்போ சம்பளம்லாம் கிடையாது, கவர்மெண்ட் சம்பளம்லாம் கொடுக்காது. அதுக்கு பிறகு தான் மிஷினரிஸ் வந்தாங்க, ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அதை கவர்மெண்ட் ஆக்கணுங்கிறதுக்காக காமராஜர் காலத்தில், அதெல்லாம் சரித்திரம். அதுக்கு பிறகு சர்ச் டிடிடிஎஸ் ஸ்கூல்ஸும் சர்ச்சோடு சபையோடு சார்ந்த பள்ளிகளுக்கும் அரசு அங்கீகாரம் கொடுத்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற அந்த அக்ரிமெண்ட் வந்தது. அதனால தான் இன்றைக்கும் அசைக்க முடியாமல் அது இருக்குது. அதனுடைய காரியங்களிலே எனக்கு இப்பொழுது திருப்தி இல்லை என்றாலும், ஏனென்றால் அப்படியே வைத்து விட்டார்களே தவிர காலத்திற்கு ஏற்றாற்போல் அவர்கள் வளரவில்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி
ஒரு கம்ப்யூட்டர் கூட பார்க்க முடியல. பிள்ளைகளுக்கு எப்படி கம்ப்யூட்டர் நாலேஜ் வரும்? If our missionaries are there, they would have been updated like something. நம்ம பள்ளிக்கூடம் நிறைய பள்ளிக்கூடம் சுண்ணாம்பு கூட அடிக்காமல் கிடக்கு. ஆனால் சபை பலபலன்னு இருக்குது. எல்லோரும் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி பெரிய கோபுரங்களை கட்டி பலபலன்னி கல்லை கீழே பதிச்சு போகிற தாத்தா வலிக்கு கீழே நிறைய விழுந்து கிடக்கு சர்ச்சுக்கு முன்னாடியே. நல்ல கவனிங்க, சபையெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆல் அவர் ஸ்கூல்ஸ் they lost the glory. now the children move to the English schools. அதனால் இங்கே இப்போ அட்மிஷன் பிடிக்கிறதே பெரிய பாடாக இருக்குதுன்ட்டு வருகிற தகவல்கள் சொல்லுகின்றன. அப்போது அந்த ஆசிரியர் அந்த நாளில் அவர் ஊரை விட்டுட்டு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு குக்கிராமத்துக்கு தேரிக்காட்டுக்கு வராரு. தேரிக்காட்டுக்கு வந்து அங்கே வந்து வர்ற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்பு சொல்லிக் கொடுக்காரு. நம்ம காலத்தில் எப்படி படித்தோன்னு தெரியும். 1950 எப்படி கவனிச்சிருக்கோம்? ஓகே, ஒன்று 3ஆம் கிளாஸை தாண்டாது, ஒன்று என்ன செய்யாது, 3ஆம் கிளாஸை என்ன செய்யாது, தாண்டாது. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பை சொல்லி கொடுத்து அதில் வந்தவர்களை கொண்டு ஒரு சபையை உண்டாக்கினார். ஒரே ஒரு குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்டுச்சு. அவருக்கு 6 பிள்ளைகள். அந்த 6 பிள்ளைகளும் திருமணம் ஆகின பின்பு அவர்களுடைய சந்ததிகளால் அந்த சபை பெருகிற்று. அந்த சபையில் மெம்பராக இருக்கிறவன் நான். இப்போ ஆசீர்வாதம் ஐயா வரலன்னா எங்களுக்கு ரட்சிப்பும் கிடையாது, எங்களுக்கு சபையும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவா வந்தார், இல்லை ஆசீர்வாதம் ஐயா வந்தாரா? நல்ல கவனிங்க, இதை சிமியோன் சொல்லுகிறான். நல்ல கவனிங்க. இப்போ வசனத்தை நாம் வாசிப்போம். 28வது வசனம். அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். இதுவரைக்கும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்து கொண்டிருந்தவன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தின பிறகு சொல்லுகிறான், நான் இப்போ சமாதானத்தோட கண்ணை மூடிடுறேன் ஆண்டவரே. Now letting your servant depart in peace. உம்முடைய வார்த்தையின்படி ஆறுதல் வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது கையில் ஏந்தினானோ அப்பொழுது அவனுக்குள் வந்த வெளிப்பாடு என்ன? Now it's done. பெரியவரை கையில் ஏந்தி இருக்கிறார். ஆண்டவரே உமது அடியேனை இப்பொழுதே சமாதானத்தில் enough for what I am waiting, for what I am praying, it's done. நல்லா கவனிங்க. இந்த சிமியோனுடைய பாடலை தீர்க்க தரிசனமாக நாங்கள் எல்லா சர்வீஸ்லையும் பாடுவோம். சிமியோனின் கீதம் பாடுவோம்னு சொல்லி எல்லா சர்வீஸ்லையும் பாடுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கையில் வந்த உடனே காரியங்கள் சம்பவிக்க போகின்றன. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்தது. ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்கிறவர் இப்பொழுது வந்து விட்டார். So my duty done. இப்பொழுது சமாதானத்தை போக விடுகிறீர். அடுத்த வசனம். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. நல்ல கவனிங்க, சகல ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. This is the savior for all the people, not only for the people of David. தாவீதின் சந்ததிக்கு மாத்திரமல்ல, சகல ஜனங்களுக்கும் நீர் உண்டு பண்ணின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஏன்னா வேதத்தை வாசிக்காம தான் இவங்களுக்கு புரியலை. வேதத்தை வாசிக்காம தான் இவங்களுக்கு என்ன செய்யல, புரியலை. Read here. Yes, he came in the tribe of Judah. யூதா கோத்திரத்தில் வெளிப்பட்டாலும் தேவன் அவரை சகல ஜனங்களுக்கும் இரட்சகராக ஆயத்தம் பண்ணினார். அதனால தான் அந்த வார்த்தை உண்மையுள்ளது. அதனால தான் சமுத்திரங்கள் கடந்து கடல் கடந்து சுவிசேஷம் நமக்கு வந்தது. அடுத்த வசனம். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 30வது வசனம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். எங்க வந்துட்டு இருப்போம்? நல்ல கவனிங்க. இங்க
இஸ்ரவேலுக்கு காத்திருந்தவன் இப்பொழுது சொல்லுகிறான், இஸ்ரவேலை தாண்டி இஸ்ரவேலர் அல்லாதவர்களுக்கும். அதான் நம்ம பைபிளில் புறஜாதிகள்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் ஐ ஆல்வேஸ் கோ வித் த ரோமன் கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன். இட்ஸ் குட். மற்ற ஜனங்களும், யூதர்கள் அல்லாத மற்ற ஜனங்களும் மற்ற ஜனங்களுக்குள்ளே பிரகாசிக்கிற ஒளியாகவும், அந்த ஒளி பாலஸ்தீனத்தை கடந்து, எருசலேமை கடந்து, இஸ்ரவேலை கடந்து மற்ற ஜனங்களுக்குள்ளாகவும் பிரகாசிக்கிறது. மற்ற ஜனங்களுக்குள்ளாகவும் என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து எங்கே போனோம்? எருசலேமுக்கு போனோம். எருசலேமின் ஆலயத்துக்கு போனோம். இப்போ எருசலேமில் இருந்து என்ன வருது? ரட்சிப்பு எங்கே வருது? உலகம் உள்ள என்ன செய்யுது? வருது. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்றைக்கு உலகம் எங்கும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த மனுஷன் அதை அன்னைக்கே தீர்க்க தரிசனமாக சொன்னான். மற்ற ஜனங்களுக்குள் பிரகாசிக்கிற ஒளியாகவும், நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், நீர் அவரை சகல ஜனங்களுக்கும் இரட்சகராக ஏற்படுத்தினீர். ஆகையால் அவர் பெரியவர். அவர் பெரியவர். கவனிங்க. அதனால தான் அவர் இந்த தீர்க்க தரிசனங்களை உடைய பிள்ளை வளர்ந்த பொழுது யோசேப்பு நீதிமான் என்பதை நான் கிறிஸ்மஸ் செய்திகளிலே சொன்னேன். தேவனுடைய ஆகமங்களை நன்றாக கவனிக்கின்றவன், கீழ்ப்படுகின்றவன். அதனால தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை அவருடைய கைகளில் கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள், பெற்றோர்களை தேவன் கனம் பண்ணுவார். God will give great responsibility in your hands. தேவன் பெரிய பொறுப்பை உங்களுடைய கரங்களிலே கொடுப்பார். சொன்னார், பிரதர் 3 பொம்பளை பிள்ளைகள் ஆகிட்டு, டோன்ட் வரி, God is giving great responsibility for you. Don't worry. Okay, accept the God's responsibility. வேறு இன்னொருத்தன் கையில் பொம்பளை பிள்ளையை கொடுத்தா அவனால் வளர்க்க முடியாதுன்னு தான் உன் கையில் தராரு. நீ ஓவா, நீ என்ன செய்ய? கவனிங்க, கத்த நல்லவ. ஸோ God give the great blessings, great responsibility for the people who is longing for the word of God. கர்த்தருடைய வசனத்திற்கு வாஞ்சித்து தங்களை தெய்வ பக்தியாக நிறுத்திக் கொள்கிற குடும்பத்தின் தலைவர்கள். அதனால தான் பவுல் என்னத்தை சொன்னாலும் தெளிவாக சொல்லிட்டார். சபைக்கு இயேசு கிறிஸ்து தலை, குடும்பத்துக்கு புருஷன் தலை. அதை மாற்றவே முடியாது. அதை என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. நல்லா கவனிங்க. தலையாக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவ போல் இருக்கணும். அப்போ தான் பெரியவங்களாக இருப்பீங்க. ஓகே. அவர் ஆலயத்திற்கு சென்று வருகிறார். அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய முறைமையின்படி பண்டிகைகள் தோறும் எருசலேமுக்கு என்ன செய்யணும்? போயிடணும். அதேமாதிரி போய் வராங்க. அநேக நேரங்களிலே அதை நாம் பிரசங்கித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சிறு வயதில் இந்த பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை, மோசேயின் ஆகமங்களை சரியாக படித்து கொண்டபடியினால் அவர் பெரியவர்களோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாம் 46வது வசனம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர் பேசுகிறதையும் கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். You are sitting among the preachers and asking questions. Read Bible and ask questions. That means we are following Jesus Christ. யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அப்படியே கேட்டுட்டு போகக்கூடாது. ஒருத்தர் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பிரசங்கம் பண்ணார். இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. பவுலும் அவன் மனைவியின் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடினார்கள் என்று. எனக்கு 18 வயசு முடிய சீலா பவுலின் மனைவி என்று தான் நினைத்து கொண்டு இருந்தேன். ஏன்னா அவர் எனக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாரு. பட் நத்திங் ராங். அட்லீஸ்ட் ஹி தாட் தட், ஸோ தட் வி கேன் கொஸ்டின் ஹிம் பேக். ஓகே, அவரை மறுபடியுமாக என்ன செய்யலாம். அதனால தான் வேதத்தை கொஞ்சம் அடிப்படையாக கற்றுட்டு ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏராளமான தவறான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்ன செய்யும் வரும். அப்படிதான் சில நாட்களில் நாங்கள்லாம் படிச்சுட்டு உட்காரும்போது சில ஆட்களை மேலே ஏற்றி விட்டுட்டு அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒருத்தர் அப்படியா பிரசங்கம் பண்ணார்,
பிரசங்கி எழுதின நிருபம் அப்படின்னு எழுதினார். என்னடா பிரசங்கியே நிருபம் ஆயிட்டா, அப்படி ஒன்று நமக்கு சொல்லலையே அப்படின்னுட்டு. பட் முடிஞ்ச பிறகு நான் போய் சொன்னேன், சாலமோன் பிரசங்கியாக இருந்திருக்கலாம், ஆனால் நிருபங்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டில் தான் என்ன செய்யுது வருது. அதனால் நீங்கள் நிருபங்கள்னு அங்கே பயன்படுத்த முடியாதுன்னு அவர் சொன்னால், இது வரைக்கும் யாரும் சொல்லி தரலையே பிரதர் அப்படின்னாரு. இது வரைக்கும் யாரும் சொல்லி தரலையே பிரதர் அப்படின்னாரு. நல்லா கவனிங்க. அதனால தான் நல்ல we have to listen the Bible teachers. இந்த புது வருடத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் தீர்க்கதரிசிகளை உட்காந்து பார்க்குறாங்க. நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும், 2 வருஷமாக தீர்க்க தரிசனமே கிடையாது. இந்த தேசத்தில் அது நடக்கும், இந்த தேசத்தில் அது நடக்கலாம், எல்லாம் இப்போ மூடியாச்சு. ஏன்னா நடக்கலைன்னா யூடியூப்பில் அடுத்த வருஷம் ஓட்டிடுவான். ஓகே, யூடியூப்பில் என்ன அடுத்த வருஷம் ரெடியாக இருக்கிறான், எதிரி சத்துரு ரெடியாக இருக்கிறான். அதனால் நம்ம ஆட்கள் கேட்டெல்லாம் போட்டிட்டாங்க, எப்பா போதும்பா, ஓகே இந்த தீர்க்க தரிசனம்லாம் இனிமேல் என்ன செஞ்சாண்டா நமக்கு வேண்டாம். இந்த தீர்க்க தரிசனம் வர வேணும்னு வாஞ்சித்து அவர்களோடு கூட மேடையில் உட்கார்ந்து வாஞ்சித்து அவர்கள் கைகளை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு செக் எழுதினவர்களை நான் அறிவேன். அன்னையிலிருந்து நான் சொன்னதை எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். முன்னாடி சொல்லுவேன், இதில் நிறைய உண்மை இல்லையா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஊழியக்காரனை ஏற்று பேசாத அப்படிம்பாங்க. நான் உங்கள்கிட்ட தானே டிஸ்கஸ் தானே பண்ணுறேன். ஏசு கிறிஸ்து வேத பாரகர்களில் கொஸ்டின் கேட்டார், யாரும் கோவப்படலையா, இப்போ நீங்கள் எதுக்கு நாங்கள் சொன்னால் குஷ்டம் வந்துடுங்கிறீங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டு நான் நேற்று பேசிக்கும் போது சொன்னேன், நான் சொன்னது உண்மையா? இப்போ சொல்லுங்கள், நான் சொன்னது உண்மையா? யாரையும் டீகிரேட் பண்ணுறது நோக்கம் அல்ல. ஆனால் பவுல் சொல்லுகிறார், உண்மையுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளை பற்றி கொள்ளுங்கள். இட்ஸ் ஆல் டிசப்ஷன்ஸ், எல்லாம் வஞ்சகம். இதுக்கு பின்னாடி போகிறதுலாம் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் அப்படியே வேதத்தில் நிறைவேறிக்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, தேவன் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுஷகுமாரனும் அல்ல. அவர் தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பீப்புள் நவ் தே கம் பேக் டு த வேர்ட் ஆஃப் காட். இப்போ வசனத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க, திரும்பி வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் இனிமேல் பண்ண முடியாது. தங்களை பெரியவர்களாக, நாங்களை பெரிய கிஃப்டட் ப்ராஃபட்டிக்கல் கிஃப்டடுங்கிறதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ தே ரியலைஸ் தட் திஸ் ஆல் ராங். அதனால் நம்ம தன்னைத்தானே சோதித்தறிந்தால், அதனால் நம்மை நாமே சோதித்தறிகிறது, எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். God told test everything, be wise. இயேசு பெரியவர், அவருக்கு காரணம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையினாலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த 4 இருந்தா நீ பெரியவன் ஆயிடுவா. இதை மட்டும் சொல்லி இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். ஞானம், நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. டுடே த ஹோல் வேர்ல்ட் இஸ் ஃபைட்டிங் பேக் அப் தட். சின்ன பிள்ளைங்க என்னெல்லாம் படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? ஏஐல சாட்டிங்கிறான். சும்மா பிள்ளைகளை வீட்டில் இருக்க விடுறதே கிடையாது. மாறி 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 எதையாட்டு படிச்சுக்கிட்டே இரு. இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ். அங்கே ஓட வைக்கிறாங்க, இங்கே ஓட வைக்கிறாங்க. வாய், the world is competitive. உலகம் ரொம்ப போட்டி நிறைந்தது. இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னா நம்முடைய பிள்ளைகள் ஞானவான்களாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இயேசுவுக்கு வந்த போராட்டங்கள் நிறையா. யார்கிட்டருந்து வந்துச்சு? பரிசேயர்களிடத்திலும் சதுசேயர்களிடத்திலிருந்து தான் என்ன வந்துச்சு? பிரதான ஆசிரியர் தான் போராட்டம் வந்துச்சு. If you want to overcome, you have to enrich in the word of God. தேவ வசனத்தின் ஞானத்தில் அவர் நல்லா தேறினா மட்டும்தான் he can stand against all those competitions. இன்றைக்கு நம்மளும் நம்ம ஃபீல்டில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டாதான் நீங்கள் நிற்க முடியும். உங்கள் ஃபீல்டில் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். ஞானமுள்ளவர்களாக இருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ரூல் வருது, திடீர்னுட்டு ஊரில் உன்னுடைய அடையாள அட்டையை மாற்றுங்கிறான்.
சரி, அடையாள அட்டையை தான் போய் மாற்றிட்டு வந்தாச்சு. அடுத்த வருஷம் வரும்போது நோ இப்போ இது செல்லாது, இப்போ புதுசாக எஸ்ஐஆர் எடுத்துருக்கோம், ஓட்டு போடணும்னா வேறு கார்டு வேணும், மாறிச்சா இல்லையா? ஒருத்தர்கிட்ட கேட்டேன்னா அது இருந்தால் என்ன பிரதர், இல்லாட்டா என்ன பிரதர், நீ போனாதான் தெரியும் உனக்கு அது என்ன நடக்கு அப்படின்ட்டு. நீ ஏதாட்டு வீடு வாங்க நீ டாக்குமெண்ட் கேட்கும்போது கேட்பான், அப்போ இடிக்கும். திடீர்னு போனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு க்ளோஸாக இருக்கும், சொல்லுவாங்க உன் பேன் கார்டும் உன் ஆதார் கார்டும் இணைக்கல அதனால பூட்டி வச்சுருக்கோம்மா. இந்த ஞானம் கூட இல்லாத ஆட்கள் உண்டு, இந்த ஞானம் கூட இல்லாத ஆட்கள் உண்டு. நல்லா கவனிங்க. அதனால் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஊரில் கொஞ்சம் அப்டேட்டாக வைங்க. போகும்போது ஒரு வாரம் அதுக்கு நீயே கொடுத்து போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. போன உடனே முடிச்சிருங்க இதெல்லாம். எங்கள் ஊரில் லஞ்சம் கேட்காமறது வேறு வழியில் உனக்கு வேலை நடக்காது. எங்கே போனாலும் தலையேறியிலிருந்து மேலே ஆர்டிஓ வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. உனக்கு வேலை நடக்கணும்னா கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா வருஷ கணக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் நடக்காது, ஒன்றும் செய்யாது, நடக்காது. ஸோ கீப் யுவர் டாக்குமெண்ட்ஸ் அப்டேட். இப்போ தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் வயசானவங்களுக்கெல்லாம் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க, வீடுதோறும் ரேஷன் டெலிவரி கொடுத்துட்றாங்க. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ஒத்தையில் தான் இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு டெலிவரி கிடையாது. ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கு வரோம், எங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா என் பேரை என்ன ரேஷன் கார்டில் பிடிச்சி வச்சுருக்காங்க, என் பேரை எடுத்துட்டா என்ன செஞ்சிடும், டெலிவரி வந்துடும். எங்கள் அம்மா சொன்னாங்க, அவன் தரலனாலும் பரவாயில்ல, உன் பேரை நான் எடுக்க மாட்டேன். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ஸ் த டாக்குமெண்ட்ஸ் ஆர். நான் என் மகளுக்கு ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நிற்கிறேன். நான் இன்டர்நேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கேன், இந்தியன் எம்பசி அட்டஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொடுக்கேன். அவர் கேட்குறாரு, அரசு அதிகாரி கேட்குறாரு, ஆஸ்பத்திரியில் தந்த பர்த் சர்டிஃபிகேட் எங்கேங்க? நான் சொன்னேன், அதை தான் கொண்டு எம்பசியில் கொடுத்து அவங்க பிரிண்ட் பண்ணி அவங்க ஸ்டாம்ப் பண்ணி இந்திய தூதரகம், இந்திய அரசாங்கம், நவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட்டுக்கா ஸ்டாம்ப் தீஸ் அப்படின்னு. அவனுக்கு புரியலை. பிரதர், ஆஸ்பத்திரியில் தந்தது எங்கெங்க? நான் பச்சையாக எடுத்து காமிச்சேன், இது உனக்கு புரியுதா அப்படின்னு. ஓகே, இது அரபிக்கில் தந்ததுயா, புரியல. கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பாஸ்போர்ட்டை காமிக்கிறேன், பாஸ்போர்ட்டில் பர்த் டேட் இருக்குது, அங்கே பாருங்கள் பர்த் டேட். ஏதாட்டும் ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் தானே வேணும், இருக்குது, சேர்த்துனா கேட்க மாட்டேங்கிறாருங்காரு. இது வேலைக்கே ஆகாது. எங்கள் அத்தான்ட்ட போய் சொன்னேன், எங்கள் அத்தான் சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் அந்த பிரசிடெண்ட்டை சொல்கிறேன்னாரு. பிரசிடெண்ட் ஃபோன் பண்ணி, என்னவே போட மாட்டேன்னு அடுத்த நாளே சேர்ந்துட்டு, நல்ல கவனிங்க, அடுத்த நாளே சேர்ந்துட்டு எவ்வளோ ஞானவான்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கங்க. எவ்வளவு ஞானம், அத்தனை டாக்குமெண்ட்ஸுக்கு பயம் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே பயம் இல்லை. ஆனால் ஒருத்தர் போடலை இடாயிட்டு எல்லாம் சைன் பண்ணி எல்லாம் சேர்ந்து வந்துட்டு. இந்த வேர்ல்டு, இந்த உலகம் உனக்கு ஞானம் இல்லைன்னா உன்னை கீழே தள்ளிடும். அதனால் எந்த இடத்துல எப்படி நிற்கணும், யாரு கூட நிற்கிறோங்கிற ஞானம்லாம் வேணும். அது வந்தால் தான் என்ன செய்ய முடியும், நிற்க முடியும், ஃபீல்டில் நிற்க முடியும். அடுத்து இந்த ஸ்டேச்சர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல சரீர பிரகாரமாக இயேசு வளர்ந்து வந்தார். உங்கள் பிள்ளைங்க வளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணோம். க்ரோத் கர்வ்னு இருக்கும், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்களா, ஓவர் வெயிட் இருக்காங்களா. ஓவர் வெயிட் இருக்குன்னா சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் குறைச்சிடணும். டிவி பார்த்துக்கிட்டே 5 தோசை சாப்பிடுதுன்னா ஒரு அட்டியை போட்டு டிவியை பார்க்காத மூடிடுவாங்க, அது டிவி பார்க்குறதுக்காக சாப்பிடுது. ஓவர் ஈட்டிங், அதெல்லாம் ஸ்டாப் ஓவர் ஈட்டிங். 1 கிலோ சாக்லேட்டு எங்கள் வீட்டில் இந்த சாண்டா கிளாஸ் கொடுத்தது போக மீதி சாக்லேட் இருந்து நம்ம ஆட்கள் கொண்டு எங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு காரத்துக்காக ஒரு சாக்லேட்டை தாடுனா காணோம். காரத்துக்காக தான் எங்கன்னு கேட்டால் முடிஞ்சிட்டு டேடி, முடிஞ்சிட்டு அப்படிங்க. பெரியவட்ட போய் கேட்குறேன்னா, நீங்கள் 2 வச்சுருக்கீங்கல்ல, அந்த 2 முடிச்சிட்டு அப்படின்னா. லிசன், த வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுலேயே என் கூட ஒரு பையன் வேலை பார்க்குறான். அவனோட பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே இன்சுலின் போடுற அளவுக்கு டயபெட்டிஸ். ஹேஸ் டு டேக் ஹிம் ஃபார் த இன்சுலின். அப்படியே வந்து நின்று அப்படியே அழுவான். என்னடா அப்படின்னு கேட்டேன். டாக்டர் இன்சுலின் போட்டால் தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. Take care of every child as a gift of God. Physically keep them fit. Spend some time
Take them out with their cycle. Run back up them. என்ன 40 வயசில் தானே எல்லா அப்பாவும் இருக்கிறீங்க, அதுக்கு மேலே தாண்டலை. 50 யாரும் தாண்டிட்டியல. 50 தாண்டினெல்லாம் காலேஜுக்கு போயிட்டு லீவ் இட்டு தான். கீழே இருக்கவங்கலாம் லெட்ஸ் ரன் பேக் அப் யுவர் கிட்ஸ், யூ வில் கெட் குட் இம்யூனிட்டி. வந்து பாருங்கள் எப்படி விளையாடுறானுங்கன்னுட்டு. நேற்று ஒருத்தன் கல் எடுத்துகிட்டு அடித்தான் பிஎம்டபிள்யூவோட கண்ணாடி போயிட்டு. எங்கள் குரூப்பில் போட்டு விட்டு இப்படிப்பட்டதுங்களாம் எங்கள் காரை ஓனர் தான் ரீப்ளேஸ் பண்ணணுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மடத்தனமாக விளையாடுறான். நம்ம பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு. ஏன்னா நமக்கும் டயர்டு. ஐ அக்செப்ட் தட் வி ஆல்சோ லிட்ரலி டயர்ட். வி கம் பேக் ஃப்ரம் த டியூட்டி, வி வாண்ட் டு ஹேவ் அ பெட். அது வீட்டில் உதவிக்கு ஆள் இல்லைன்னா அதுக்கு பிறகு சமைக்கணும், சாப்பாடு ரெடி பண்ணணும், அடுத்த நாள் காலையில் போகிறதுக்கு யூனிஃபார்ம் ரெடி பண்ணணும். ஸோ யூ ஆல்சோ டயர்ட், யூ டோன்ட் ஹேவ் டைம். பட் டேக் எஃபோர்ட், டேக் எஃபோர்ட். கொஞ்சமாட்டு எஃபோர்ட் எடுங்க டு கீப் தம் ஃபிசிக்கலி ஃபிட். இஃப் யுவர் சில்ட்ரன் ரன் வெல், நல்லா ஓடி ஆடி விளையாண்டாங்கன்னா they will get immunity to fight the infection. அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிடும். லங்ஸ் நல்லா சுருங்கி விரியும், பலூன் மாதிரி தான் இருக்கும் லங்ஸ் பார்த்திங்கன்னா. அப்போ அது நல்லா சுருங்கி விரிஞ்சிட்டுன்னா அதனுடைய அந்த சுவர்கள் எல்லாம் நல்ல தடிமன் வந்துடும். அப்போ காமன் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் மேலே தான் இருக்கும், உள்ளே போகாது. டீப்பாக பெனிட்ரேட் ஆகி நிமோனியாவுக்கு போகாது. அப்போ என்ன செஞ்சிடுவாங்கன்னா ஃபைட் பண்ணிடுவாங்க. தட்ஸ் வை we need to give them some exercise. ஒரே படி 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 வந்தால் படி, இங்கே படி, அங்கே போ, டியூஷன், அதுக்கு டியூஷன், இதுக்கு டியூஷன். நான் டியூஷனுக்கு போகாமல் படித்து வந்தவன். வாழ்க்கையில் டியூஷனுங்கிறதே நமக்கு தெரியாது. காந்தி டியூஷன் சொல்லி ஒருத்தர் ஃப்ரீயாக நடத்தினார், அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட படித்தே ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டேன். அவர் எனக்கு போர்டு வச்சார், ஏன் டியூஷனில் படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கின பிள்ளை அப்படின்னு. நல்லா கவனிங்க. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய டிசிப்ளினோ இல்லை உங்கள் ட்ரைனிங்கோ உங்கள் கோச்சிங்கோ உங்கள் பிள்ளைகள்லாம் பெருசாக்கிறாது. ஒன்று பெருசாகும், என்ன அதான் அடுத்தது தேவ கிருபை. பிள்ளைகளை டேக் கேர் பண்ணுறேன் டேக் வர்றேன்னு சொல்லி உங்கள் ஹெல்த் இழந்துடுறாங்க. இன்னும் நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் டு டெல் அபவுட் தட். நீங்கள் நல்லா இருந்தால் தான் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்டு. ஸோ வி ஹாவ் அ பிக் சேலஞ்ச் இன் திஸ் பார்ட். இந்த பகுதியில் இந்த தேசத்தில் வாழ்கிற நமக்கு மிகப்பெரிய சவால்கள் நமக்கு நிறைந்திருக்கின்றன. நம்மை சரீர பிரகாரமாக பலமாக காத்துக்கொள்வதில் நமக்கு மிகப்பெரிய பீப்புள் ஆஸ்க், என்னிடத்துல கேட்பாங்க, சரிங்க வேர் த ஜீசஸ், ஏசு கிறிஸ்து எங்கே எக்ஸசைஸ் செஞ்சான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஏசு கிறிஸ்து அதிகாலையிலே மலையின் மேல் ஏறினார் அப்படிம்பேன். மலையில் ஏறுறதுன்னு ஈஸியான காரியமா? ஜோம் பண்ணுறதுக்கு எங்கே போனார்? மலையின் மேல் ஏறுறது தான் வாக்கிங் அப்படின்னா. அவர் சொன்னார், உங்களுக்கு வித்தியாசமாக வெளிப்பாடு இருக்க அப்படின்னாரு. நான் நடக்கிறேன் அதனால சொல்கிறேன் அப்படின்னு. லிசன், நேரம் கிடைக்கலன்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டைம், யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டைம். உங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நாட் ஒன்லி பிரதர்ஸ், ஈவன் சிஸ்டர்ஸ், you have to keep yourself fit to have a long life, healthy life, blessed life for your children. நீடித்த நாட்களாய் நீங்கள் திருப்தியாகி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும். நல்லா கவனிங்க. சிலது சொல்லுது 50 ஆகிட்டு 60 ஆகிட்டுன்னு முடிஞ்சிடும் அப்படிவாங்க. சத்யம் டிவியினுடைய அங்கே ஓனர் லிவிங்ஸ்டன் அண்ணனுடைய மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு ஆரம்ப ஜெபம் செய்யும்படியாக அவருடைய தகப்பனார் அழைக்கப்பட்டார். அங்கே தகப்பனார் அழைக்கப்பட்டார். இப்போ யாருக்கு கல்யாணம் முடியுது? பையனுக்கு கல்யாணம் முடியுது. அங்கே ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர் பையனுக்கு தாத்தா. 2 பேரும் சேம் ஸ்டேஜஸில் நிற்காங்க, சேம் ஸ்டேஜரில் நிற்காங்க. அவரும் அழகாக ட்ரெஸ் பண்ணி கோட் போட்டு நிற்கார், இவரும் ட்ரெஸ் பண்ணி கோட் போட்டு நிற்கார். I ask God, I don't have this blessing. My parents spoil their health that they cannot stand with me. Okay, I lost it, but at least in future for my children's, for the blessing of my children's, give me perfect health that I can
நான் ஆண்டு விட்டு அன்றைக்கி டிவி முன்னாடி இருந்து கேட்டதை வெளிப்படையாக சொல்கிறேன். என் பையனுக்கு கல்யாணம் முடியும் போது நான் இப்படி நிற்கணும். That's why they succeed in all those things. எதெல்லாம் கை வைத்தார்களோ ஊழியத்தில், பிஸ்னஸில். That's only one Christian TV competing with all other social media channel is the Satyam TV. எத்தனை மீடியா இருக்கு? Nothing by Christian, only one media. That's the Satyam TV. I thank God for that family. Thank God for that trust. They took the challenge and they stand as a family. That's what I am telling you now. You want to access something great like Jesus. இயேசு கிறிஸ்துவை போல பெரியவர்களாக இருக்க விரும்பினால், பெரிய காரியங்களை சாதிக்க விரும்பினால், take care of your health. உங்கள் சரீரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Push sisters, do some exercise. Let them do some exercise. சண்டைக்கு வருவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து உனக்கு ஒரு வேலை இல்லை அதுதானே சொல்ல தான் செய்வாங்க. பட் ஸ்டில் push, get fit, come out of all those weakness. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். அடிக்கடி வருகிற எல்லா சிக்னஸ்லேருந்து கர்த்தர் விடுதலை தந்து நம்மை நடத்துவார். I never seen anywhere else that Jesus is sick. The 33 years I see he was tired. He was sleeping in the boat. அப்படிதானே? அங்கேயும் யார் தூங்க விட்டா? But another truth, Jesus was sleeping. How many of you know that Jesus was sleeping? எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன சில நேரம் வந்து என் வைஃப் இன்னும் ஒரே தூக்கம், ஜீசஸ் வாஸ் ஸ்லீப்பிங், ஐ ஆல்சோ ஸ்லீப்பிங், கோ அவே. Okay, how many nights, how many evening I work in the church and the duty service without sleep. நான் தூங்கும்போது வந்து என்ன தூங்கிக்கிட்டு இருக்காண்டா என்ன அர்த்தம்? Okay, நல்லா கவனிங்க. Okay, only one answer, Jesus was sleeping, I also sleeping. Take away. You should have good sleep. அதுவும் இம்பார்ட்டன்ட். நல்ல தூக்கம் இல்லைன்னா வியாதி வந்துடும். 8 hours you have to sleep per day. 8 hours. அது எங்கேயும் வச்சுக்கோங்க, கீழேயோ மேலேயோ, 4 மணி நேரமாக வச்சுக்கிறீங்களோ, இல்லை ஒரே நைட்டு 9 மணிக்கு படுத்துட்டு காலைல 5 மணிக்கு you should have 8 hours sleep. Otherwise your pressure will increase. You will go to mental stress. You cannot work effectively. 8 மணி நேரம் தூங்கணுங்கிறத வச்சுக்கணும். அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். அடுத்தது மனுஷ தயவு. how it will come. இது எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் இருந்துன்னா 4வது ஒன்று தேடி வந்துடும். நல்ல ஞானவான்களாக இருந்தீங்கன்னா, and you maintain good personality and you have grace of God, 4th one will come automatically. Whenever the tough time come, கடினமான நேரங்கள் என் வாழ்க்கையில் வந்த பொழுது நான் சம்பாதித்த நல்ல பெயர்கள் எனக்கு மனித தயவுகளை கொண்டு வந்தது. That's why I could switch to the government sector within a month. Because எனக்கு நல்ல தயவு கிடைச்சது. ஏன்னா அந்த தயவை காண்பித்த மனிதர்களுக்கு தெரியும், I am a good man in my profession. I am a wise guy in my profession. எனக்கு கூப்பிட்ட டாக்டர் சொன்னாங்க, he is a great asset for our service. You have to bring him in a month அப்படின்னாங்க. இது இருக்குதா? முதல் 3 கிளியராக இருந்துன்னா 4வது ஒன்று தேடி வரும். அது தேடி வர்ற அளவுக்கு ஞானவான்களாக இருக்கணும். அது தேடி வர்ற அளவுக்கு you have to have a good personality and be humble, so that God will give the grace. God will give the grace. Wherever you go, you should have the favor of man. அவங்கள ப்ளீஸ் பண்ணி வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்கு பயப்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த காரியங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆண்டவருக்கு பயப்பட்டீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு போயிடுவீங்க டியூட்டிக்கு. தட்ஸ் நோ டிலே, தட்ஸ் நோ லேட். உண்மையாக அடுத்தவன் ஓபி அடித்தாலும் நம்ம வேலையை நம்ம என்ன செய்வோம்? உண்மையாக செய்வோம். there will not be any loophole in our assignments.
அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக பீப்புள் வில் கம் டு நோ தட் தே ஆர் குட் பீப்புள். மனுஷ தயவு அப்படி தான் வரும். அதுதான் சேம் திங் இன் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் வரும். நல்லா கவனிங்க. ஒரு நாள் அபாசியா சர்ச்சில் கீழே இருந்தேன், மேலே காரை பார்க் பண்ணிட்டு போயிட்டோம். அன்றைக்கி கொஞ்சம் மீடியாவை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருந்ததுனால என் ஃபோனை சைடில் வச்சுருந்தேன். முதல் ரிங்கு அடித்தது எனக்கு கேட்கலை, ஏன்னா பக்கத்தில் ஸ்பீக்கர் இருந்ததுனால. அதனால் நான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்ததுனால ரிங் ஆகிறத கவனிக்கலை. கொஞ்ச நாள் ரிங் ஆன பிறகு நான் அதை எடுத்துட்டேன். எடுத்த பிறகு கூப்பிட்டாங்க, மேலே போனேன். 4 பேர் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு நிற்கிறாங்க. கீழே நான் சர்வீஸ் நடத்தணும், மேலே 4 பேர் வந்து நின்றுக்கிட்டு, நீங்கள் வந்து அங்கனை காமிக்கிறது இங்கனை காமிக்கிறதுனாங்க. நான் சொன்னேன், எங்கனையும் காமிக்க மாட்டேன், இப்போ வண்டியை எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க. நான் சொன்னேன், இந்த கோலத்திலே ஆஸ்பத்திரிக்கு போனோம். நல்லா தானே இவ்வளோ சண்டை போடுறீங்க, நீங்கள் எதுக்கு ஆஸ்பத்திரி போனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னே. அவ்வளோதான் விட்டுட்டான். திஸ் மச் சவுண்ட் யூ ஆர் டாக்கிங் டு மீ அண்ட் வை ஷுட் யூ கோ ஃபார் ஹாஸ்பிட்டல், யூ ஆர் ஹீல்டு. இல்லைங்க நீங்கள். ஸோ வி ஹாவ் டு மேனேஜ் த சிச்சுவேஷன். நான் கீழே போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட சண்டை போடுறான்னு அடிக்கிற கால் இருக்குது. முடிஞ்ச பிறகு சொன்னேன், நீங்கள் ஏன் பிரதர் என்ன கூப்பிடலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இடைச்சி இருக்குது, ஆள் இருக்குது. சமாதானம் பண்ணுகிறவர்கள். லிசன், listen, solve your problem within your boundary, don't take it to the next person. அடுத்த ஆள்கிட்ட கொண்டு போகாம உங்களுக்குள்ளேயே, then you will be great. நல்ல கவனிங்க. பெரியவராயிருப்பார் என்கிற வாக்குத்தத்தம் இதற்கு முன்பாக கிடைக்க பெற்றவன் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம். அதுக்கு பிறகு இங்கே தான் தேவன் புதிய ஏற்பாட்டில் முதன் முறையாக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அவர் பெரியவராயிருப்பார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய மனுஷனாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன். Yes, you will be great. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். I will be make a great nation. I will bless you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரியவனாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா you will be blessed, your family will be blessed, and God will bless you because you are obedient to the word of God. You are obedient to the word of God. I fear God. நான் ஆண்டவருக்கு பயந்து I study to increase my knowledge. It is not to increase the knowledge, I show the fear of God. நான் தேவனுக்கு கீழ்ப்படிதலை காமிக்கிறேன். ஐ டூ எக்ஸசைஸ் டு மெயின்டைன் மை ஹெல்த். என்னுடைய சரீரத்தை பார்த்துக்கொள்வதற்காக நாம் பயிற்சிகள் செய்யலாம். பட் பிரைமரிலி பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் வேர்ட் ஃபார் மீ. இது தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை. ஐ ஒபீடியன்ஸ் டு, ஸோ ஐ டூ எக்ஸசைஸ் பிகாஸ் ஐ ஒபே காட். தட்ஸ் வை ஐ கேன் டூ இட் கண்டினியூஸ்லி. இல்லைன்னா லேப்ஸ் வந்துடும். அங்கங்கே என்ன வந்துடும்? லேப்ஸ் வந்துடும். இஃப் ஐ எம் நாட் எக்ஸசைசிங் டுடே, காட் இஸ் நாட் ப்ளீஸ்ட் வித் மீ. எப்போ அது வருதோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிரும். ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? எல்லாம் சரியாயிரும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். மனுஷனுக்கு பயப்பட்டால் என்ன வரும்? கண்ணி வரும். ஸோ இஃப் யூ டேக் இட், திஸ் இஸ் த காட்ஸ் ஆர்டர். தேவனுடைய கட்டளைன்னு எடுத்து செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி பிளஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள், நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நாமத்தை, உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெரியவராயிருக்கின்ற அவருக்குள் நமக்கு வருகிறது. இல்லை தேவ சமுத்திரம் எழுப்பி நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ்.